பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை பேச வாஞ்சிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு அம்மையார், ஏன்னா அநேகர் என்னிட்ட கேள்விகளை கேட்குறீங்க. ஃபோனில் கூப்பிட்டு ஐயா இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள், இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். ஏன்னா முந்தா நாளே ஒருத்தர் கேட்டார், இன்னைக்கு காலையில் ஒருத்தர் சொல்கிறார், இன்னைக்கு மீட்டிங் இருக்குல்ல சந்தேகத்தை பற்றி சொல்லுங்கன்னார். நான் சொன்னேன், சந்தேகத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூடியூப்பில் கேளுங்கன்னு. முந்தா நாள் ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, ஐயா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், அவனுக்கு 22 வயது ஆகிவிட்டது, அவனால் என்ன செய்ய முடியல, உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருந்து நடக்க என்ன செய்ய முடியலை. அநேகர் அந்த பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம் இவங்க அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்களோ, என்ன அநியாயம் பண்ணாங்களோ, அதனால தான் பிள்ளை இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு கேட்கும் போதெல்லாம் எனக்கு வேதனையாக இருக்குய்யா. தகப்பனுடைய பாவம் பிள்ளைய தொடருமா? தகப்பன் பாவத்துக்கு பிள்ளை பலியாகணுமா? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? ஏன்னா நம்முடைய தகப்பன் யார்? யோவான் 1:12 படி அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரே. அப்போ ஏன் ஐயா அந்த பாக்கியம்? அவர் நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார், சாபங்கள் போக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார் என்றெல்லாம் பாடுகிறோமே. அப்போ அந்த பாவத்துக்கு பரிகாரம் இல்லையா? ஏன் இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள்? எனக்கு கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலாகவும் அதே சமயத்தில் உண்மையான வேத விளக்கத்தையும் சொல்ல வேண்டும் என்று கேட்டாங்க. நானும் இன்றைக்கு உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், யாருங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்படின்னா தனியாக வாங்க சொல்கிறேன், அந்த அம்மா வீட்டில் போய் நீங்களும் கேட்கலாம். ஏன்னா தொலைக்காட்சியில் சொல்கிறது முறை கிடையாது, விலாசம் அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிடவும் முடியாது. ஆகையினால நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த அவிசுவாசமான இருதயம் இருந்தால் என்கிட்ட வாங்க, உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அந்த பிள்ளை 22, 23 வயசாச்சு பையன், நடக்க முடியாத பையனுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடுமோ அதை செய்யுங்க. இப்போ தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நான் எப்போதும் போல உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. என்ன? உங்கள் வேதாகமத்தை என்ன செய்யணும்? எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். எதுக்கு? எனக்கு பைபிள் தான் தினமும் படிக்கிறேனே. நீங்கள் நல்லா படிப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் சொல்கிறது சரியா தப்பா? சரியாக தான் சொல்கிறேன்னா இல்லை ஏதாவது கண்ணை மூடிக்கிட்டு பேசுகிறேன்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் வேதாகமத்தை திறப்பீங்களா? அப்படி திறந்து ஓடி போய் சீக்கிரம் பெட்ரூமில் இருந்தாலும் சரி, காரில் இருந்தாலும் சரி, ஹேண்ட்பேக்கில் இருந்தாலும் சரி, அல்ல பயத்துக்காக தலாணிக்கடியில் வச்சு படுத்திருந்தாலும் சரி. சிலர் செல்ஃபோனில் பைபிளை புரட்டுவீங்க, தயவு செய்து புரட்டாதீங்க. ஏன்னா அது திடீர்னு சார்ஜ் போயிடும், அதனால் பிரயோஜனப்படாது, உங்களை கைவிட்டுரும். ஆண்டவர் கைவிடாத தேவன். ஆகையினால புஸ்தகத்தை திறந்து வாசிக்கிறதுக்கு வேதாகமம் இருந்தால், நீங்கள் வேதத்தை அறிந்தவர்கள் நேசிக்கிறவர்கள் என்று நம்பினால் நீங்களை எடுத்து ஒரு வசனத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? பாபம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, பாபம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, என்னில் பலாபம் எல்லாமே பாவம், என்னில் பலாபம் எல்லாமே பாவம் ஆகும் காலமே.
பாவம் உன்னை தொடருமே, பாவம் உன்னை தொடருமே, சாவல் கொல்லுமே, எல்லில் பலாபம் எல்லாமே பாவம், எல்லில் பலாபம் எல்லாமே பாவம், ஆகு காலமே வாலிபலாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, வாலிபலாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, எல்லில் பலாபம் எல்லாமே பாவம், எல்லில் பலாபம் எல்லாமே பாவம், ஆகும் காலமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்களும் இப்போ எடுத்திருப்பீங்க, உங்கள் வேதாகமத்தை எடுத்திருக்கிற நீங்களும் என்னோட சேர்ந்து இங்கே நான் வாசிக்க சொல்கிறேன், நீங்களும் சேர்ந்து என்னோடு வேதத்தை வைத்துக்கொண்டே இந்த நிகழ்ச்சியை பயணிப்பீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்லேருந்து வாசிக்க பார்க்கலாம். அவர் அப்புறம் போகையில், யாரு? இயேசுவானவர் இந்த பூமியிலே அப்போஸ்தலர் 10:37 படி நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஒவ்வொரு இடமா போய் அற்புதங்களை செய்தார். ஏன்னா அவருக்கு பேர் என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அதனால தான் நாம பாடுறோம், மைனர் ஸ்கேல் அழகா பாடுறோம், அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். குருடரில் கண்களை திறந்திட்டார் அதிசயோ, குருடரில் கண்களை திறந்திட்டார் அதிசயோ, அது செவிடரில் காதுகளை திறந்திட்டார் அதிசயோ, அந்த செவிடரில் காதுகளை திறந்திட்டார் அதிசயோ, அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில வாழ்ந்தபோது ஏதோ ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மதத்தின் தலைவராகவும் வரவில்லை, ஒரு புகழ்ச்சியை விரும்பி வரல. எனக்கு அன்பானவர்களே, அப்ப எதுக்கு வந்தாரு? ஈனலோகத்தின் இயேசு ஏன் பிறந்தார்? யோவான் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அப்படி வந்த தேவன் கிராமம் கிராமமாய் பட்டணங்கள் தோறும் நடந்து திரிந்து எத்தனையோ பேருக்கு அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்பினா உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார், நமக்கும் செய்வார், அவருக்கும் செய்வார், இவருக்கும் செய்வார். ஆனால் நம்பணுமே, அது ஓ நம்பிக்கையை பொறுத்தது.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மறந்துடக்கூடாது. நீ நம்பினா நடக்கும். இங்கே அப்படி சுற்றி திரிந்து வருகிற நேரத்திலே அநேக காரியங்களை செய்தார். அதில் ஒரு காரியம் இப்போ வாசிக்க கேட்போம், வாசிக்க பார்க்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பிறவி பார்வை இழந்த அல்லது குருடன் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ நல்ல பெயர்கள் இருக்கிறது, மாற்றுத்திறனாளி என்று நாம் அந்த பெயர்களை கொச்சப்படுத்தாமல் சொல்லிக்கிறோம். பார்வை இழந்த ஒரு மனிதன். ஏன்னா பார்வை இழப்பு என்பது 3 வகைப்படும். ஒன்று பிறவியிலே போயிடுறது. சிலருக்கு பிறக்கும் போதே எப்படி பிறந்துடுவாங்க, பார்வையெல்லாம் பிறந்துடுவாங்க. ஒரே வீட்டில் 2-3 பிள்ளை கூட கண்ணு தெரியாமல் இருக்க பார்த்துருக்கீங்களா? தட் மீன்ஸ் த ஹெரிடிட்டரி, பாரம்பரியம். ஏன்னா அப்பாவுக்கு தெரியாது, பிள்ளைக்கு தெரியாது, அப்படிலாம் இருந்திருக்கும். உடனே அந்த குடும்பம் சொல்லுவாங்க, இவன் என்ன பாவம் செஞ்சானோ அதனால தான் உனக்கு வந்திருக்கு. இதுதான் நம்முடைய வழக்க மக்கள் சொல்கிறது. ஆனால் இயேசு அப்படி சொல்லலை. அதனால தான் அந்த அம்மா வேதனைப்பட்டு கேட்குறாங்க, ஐயா என் பிள்ளைக்கு நடக்க முடியாமல் இருக்கேன், நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஆலயத்துக்கு தான் போகிறேன், ஜெபந்தான் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆண்டவருக்காக எல்லாத்தையும் எனக்கு முடிஞ்சதெல்லாம் செய்கிறேன், ஆனால் என் பிள்ளை நடக்கலை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, இவன் என்ன பாவம் செஞ்சாலும் சொல்கிறாங்களே, எனக்கு வேதனையாக இருக்கு, விளக்கம் சொல்லுங்க. நாங்கள் அதுதான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இயேசு அந்த இடத்துல அப்புறம் போகையிலே பிறவியிலே பார்வை இழந்த ஒரு மனிதன், அவனை பார்க்கிறார் இயேசு. வாசிங்க. பிறவியிலே பார்வை இழந்த ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் பார்க்கிறாங்க. ஏன்னா சீஷர்களை கூடயே தான் கூட்டிட்டு போனார். எங்கே போனாலும் சிலரை பாதியில் விட்டுட்டு போனார், அவனும் தூங்கிடுவான். ஏன்னா அந்த சீசர்களை நம்பி அவர் செய்ய முடியாது. கெப்சேமனை கொடுத்தா 11 பேரை கூட்டு போனார், 3 பேரை கூட்டிட்டு 8 பேரை வச்சுட்டு போனார். வர்றதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க? அவ்வளோதான், தூங்கிட்டாங்க. வந்து எழுப்பினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த சீசர்களுக்கு அடிக்கடி சந்தேகம் வந்துடும். ஏன்னா தோமாவுக்கு தான் அந்த சந்தேகம் வந்துச்சு. நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து உங்களுக்கு கூப்பிடுவேன், நான் போகிற இடத்த அறிவிங்க, வழியை அறிவிங்க. தோமா ஒன்று கேட்டான், போகிற வழி தெரியாது, பாதை எப்படி எங்களுக்கு தெரியும்னா? அதுதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர. ஆமா, எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஆனா இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரே விதமாக கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? தன்னுடைய போதகர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இவன் ரபினா போதகரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இன்னைக்கு நமக்குள்ளே அந்த கேள்வி இருக்கு. ஒரு குறையோடு இருந்தா என்ன பாவம் செஞ்சாங்களோ? இல்லைங்க. ஏன்னா பாவத்தை போக்க, சாபத்தை போக்கத்தான் இயேசு என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. ஆமா, நாமளும் பாடுறோம்ல. என்ன பாடுறோம்? சாபங்கள் போக்கி விட்டார் இயேசு, பாவங்கள் நீக்கி விட்டார். பாவங்கள் போக்கி விட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவில் தழும்புகளா, இயேசுவில் தழும்புகளா, நான் சுகமானே சுகமானே, நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி கொண்டு. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி கொண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
ஆண்டவருக்குள்ள வாழ்ற மனுஷனுக்கு சாபம் ஒண்ணுமே செய்யாது. ஏன்னா நீதிமொழிகள் 26:2 படி அடைக்கலால் குருவி அலைந்து போகிறது போல, தகவிலான் குருவி பறந்து போகிறது போல, காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள் தங்காது. நிச்சயமா. ஆனா ஏன் ஐயா ஒரு குறை வந்து விட்டா சொன்னாங்க. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே இதுதான் கேட்டாங்க. ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்றார்கள். உடனே இயேசு ஆமாப்பா அவங்க அப்பா அம்மா அப்படி பாவம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? இயேசு பிரதியுத்தரமாக அது இவன் செய்த பாவமும் கிடையாது, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இன்னைக்கு ஒன்ன பார்க்கும்போது தேவனுடைய கிரியை நமக்குள்ள வெளிப்படுறதுக்காக தான் நம்மளை வச்சிருக்கார். அல்லேலூயா. ஏன்னா இதே யோவான் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு வந்ததனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படி நியாய தீர்ப்புக்கு வந்தேன் என்றார். உடனே பரிசேயர் கேட்கிறாங்க. அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி 40ஆம் வசனம், அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபோது நாங்களும் குருடரோ என்றார். இயேசு அவர்களுக்கு நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. அல்லேலூயா. நீங்க குருடராய் இருந்தா உங்களுக்கு என்ன செய்யாது? பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். அல்லேலூயா. ஐயா, கண்ணு தெரியாம போறது ஒரு பாவம் கிடையாது, குறை வர்றது ஒரு பாவம் கிடையாது. ஏன்னா அவர் தான் உருவாக்கினார். நான் சொல்லல. யாத்ராமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மோசேக்கு பல தைரியத்தை சொன்ன கர்த்தர் கடைசியில் சொன்னாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அவர் தான் உண்டாக்கினார். அதனால தான் சொன்னாரு, அப்பா இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. அப்படி சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போயிரல. பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதுன்னு சொல்லிட்டு நான் உலகத்தில் இருக்கையில் ஒளியாயிருக்கிறேன் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி சேருண்டாக்கி அவன் கண்ணிலே பூசினார். நீ போய் ஷீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அவன் அனுப்பப்பட்டவன் என்று பொருள். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அவன் சொல்றான் ஒரு வார்த்தை 9:31 பாருங்க. அதே அதிகாரத்தில் 31, தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். நிச்சயமா. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நாம தெரியணும், தேவனுக்கு சித்தமானதை செய்யறோமா? அடிக்கடி பாடுவோம். என்ன பாடுவோம்? அழகா பாடுவோம். எல் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். எல் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா,
என்னாலே அல்ல உமாலே ஆகும், என்னாலே அல்ல உமாலே ஆகும். களிமண்ணானே களிமண்ணானே புயவன நீரே நாதா, களிமண்ணானே புயவன நீரே நாதா, மண்ணான மனிதனா மண்ணுக்கே திரும்புவே நாதா, மண்ணான மனிதனா மண்ணுக்கே திரும்புவே நாதா. என் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறமா நிச்சயமா அப்படி செஞ்சா வெளிப்படுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நமக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, அவனவன் கிரியைக்கு தக்கதான் அவனவனுக்கு பலி அளிப்பார். அது நமக்கு தெரியறதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 11-12 வாசிக்கிறோம். அநியாயம் செய்கிறவன் ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு யோவானை கொண்டு. என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? அநியாயம் பண்றவன் இன்னும் கொஞ்சம் பண்ணுப்பா. அதென்னங்க ஆண்டவர் மிக ஆமா விட்டு தான் பிடிப்பாரு, விடுவாரு. ஒரு நாள் மொத்தமா என்ன செய்வாரு? சேர்த்து அத்தனை அநியாயத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஏன்னா வாலிபனுக்கு சொன்னாரு, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சிகளிலே உன் நெஞ்சின் வழிகளில நட, ஆனா முடிவில் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார் என்பதை அறிந்து கொள். இன்னைக்கு அநேக கேள்வி என்னன்னா, அநியாயம் செய்யறவனுக்கு உடனே தண்டனை கிடைச்சா என்ன? அதுக்கு தாங்க கோர்ட்டு எல்லாம் இருக்கு, அது விசாரிச்சு கொடுக்கும். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், உடனே தண்டிக்கிறவர் இல்லை. எப்படி சொல்றேன் கேளுங்க. யாத்திராமம் 34ஆம் அதிகாரத்துக்கு இப்போ வேதத்தை திருப்புங்க. யாத்திராமம் 34ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து இப்போ பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை, ஏன்னா இவன் முதல் பலகையை கொண்டு போயிட்டு வாங்கிட்டு வரக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க? ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டாங்க, கண்ணுக்குட்டி வச்சுட்டாங்க. ஆகையினால இப்ப 2ஆம் தரம் திரும்ப சொல்றாரு, எப்ப முதல்ல தான் கேட்டு போயிட்டாங்க, இனிமையாவது மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்து மறுபடியும் அந்த முந்தின ஒத்த கலவை 2 கற்பைகளுக்கு ஒத்த பலவைகளை என்ன செய்ய இழைத்து கொண்டு நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு கூட வரக்கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக் கொண்டு அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே 2 கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். ஏன்னா அங்கே சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி வருகிற இடம். நாம கூட பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, எழுந்து ஜொலிக்க என்னை ஓட்டும் எல்லவே நயலே, எழுந்து ஜொலிக்க என்னை ஓட்டும் எல்லவே நயலே.
இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே எப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இவன் ஆயத்தமாகி ஏறி வர்றான். 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. மேகமே, மகிமையில் மேகமே, இந்த வேளையில் இறங்கி வாருமே. மேகத்தை வச்சு தானே பாடுறோம். மேக மீதில் இயேசு சுவாமி மேகமாய் பாராரே. மேக மீதில் இயேசு ராஜன் மேகமாய் பாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்த்து, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்த்து அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்த்து அவரே வாராரே. மேகமீதில் இயேசு சுவாமி மேகமாய் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கிறது. அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கிறது. அவர் வரும் வேளை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேகமீதில் இயேசுராஜன் மேகமாய் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் மேகமாய் வாராரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. மோசே ஆயத்தமாய் வந்து நிற்கிறான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று, கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. அவர் என்னன்னா அவருடைய குவாலிஃபிகேஷன் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். அவர் நமக்கு நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக நமக்கு சேரவர் இல்லை, அக்கிரமத்துக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டுறவர் கிடையாது, இல்லையா? ஏன்னா நமக்காக தம்மையே கிருபாதார பலியாக கொடுத்தவர் பாவங்களை போக்கிட்டார், சாபங்களை நீக்கிட்டார். நாம தான் இந்த சாபத்தை விரும்பிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னு சொல்றேன், சங்கீதம் 109:17 வாசிக்கிறோம். சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமா போயிடும். நம்ம கையில சாய்ஸை விட்டுட்டார். இன்னும் நான் மற்றவன் சொல்றத கேட்டு என்னமோ இருக்குமோ மனசை அலட்டாதீங்க. என்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள வந்து உங்க பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு மனத்தாழ்மையாய் அறிக்கையிட்டு, ஏன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதனால்தான் அவருடைய சன்னதியிலே மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு நாம் அறிக்கையிடுறோம், இல்லையா?
அநேக நேரங்களில் நமக்கு மக்களை பார்க்கும்போது உடனே அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, இல்லைங்க, தயவு செய்து அப்படி தப்பாக நினைக்காது. ஆண்டவர் அவனவனுக்கு தக்கதை தான் கொடுப்பார். ஏன்னா அவரே சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் நீதி செய்யட்டும், அவனவன் கிரியைக்கு ஏற்ற அவனவனுக்கு அளிக்கிற பலன் என்னோட கூட வரும். ஆமா, ஏன்னா அனனியாவும் சபீராலும் சேர்ந்து செஞ்சாங்க, 2 பேருக்கு நியாய தீர்ப்பு கிடைச்சா இல்லையா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியாவும் சபீராலும் ஒரு குடும்பம், தேவனுக்கு பயந்தவங்க. ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு எடுத்து வச்சுட்டு போய் என்ன சொன்னாங்க? பொய் சொன்னாங்க. பேதுரு கேட்கிறார், இவ்வளவு தானா விற்றாய் அப்படின்ன. ஆமா இவனும் சொன்னான். உடனே சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்பிட்டான்பா, நீ எனக்கு விரோதமா இல்லை கர்த்தருக்கு பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பொய் சொல்லும்படி உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது என்ன? அவனோட கீழே விழுந்தா என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு 3 மணி நேரம் கழிச்சு போய் வைஃப் வாரா, அவளும் இதே மாதிரி சொன்னதுனால அவன் சொன்னா, உன் புருஷனை அடக்கம் பண்ணின கால்கள் இதோ வாசற்படியில் நிற்கிறது, உன்னையும் கொண்டு போவார்கள்னா அடுத்த நிமிஷம் அவனும் விழுந்து என்ன செஞ்சான்? ஜீவனை விட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, அவனவன் கிரியைக்குத்தான் பலன் கொடுப்பான். நம்ம அநேக நேரங்களில் பழைய ஏற்பாட்டில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அதான் இப்போ சொல்லி வரேன். மோசேட்ட கர்த்தர் வந்து நிற்கிறார், கடந்து போகும்போது அவன் சொன்னான், ஏதோ கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் சத்தியமும் உள்ளவர் அப்படின்னு சொல்றான். 1000 தலைமுறைகளுக்கு, அது மட்டுமல்ல, அவர் யாரு? 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவரும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றமற்றவனா விடவே மாட்டார். ஆனா பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளையிடத்திலும் பிள்ளையிடத்திலும் 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிப்பேனார். ஆனா அதுக்குள்ள மனம் திரும்பிட்டா அந்த தண்டனை பிள்ளைக்கு என்ன செய்யாது? வரவே வராது. ஏன்னா நாம எப்ப மனம் திரும்போ நமக்கு தவணை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என் ஜனமே மனம் திரும்பு பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாட்டு வந்து, எல் ஜனமே மனம் திரும்பு மீண்டும் ஓடிவா, எல் ஜனமே மனம் திரும்பு மீண்டும் ஓடிவா, இறுதி காலம் பல்காச்சு இல்லமும் தாமதம், இறுதி காலம் பல்காச்சு இல்லமும் தாமதம், எல் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவா. துயரத்தோ உலகாக நீங்க நம் வாழ்வு மாறே, திருரத்தோ உலகாக நீங்க நம் வாழ்வு மாறே, உனக்காக உன்னை எல்லாம் தீரு மகனே, காயல்கள் உனக்காக உன்னை எல்லாம் தீரு, இறுதி காலம் வந்தாச்சு இல்லமும் தாமதம், இறுதி காலம் வந்தாச்சு இல்லமும் தாமதம்.
தான் சொல்லியிருந்தார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியலையே. எனக்கு அன்பானவர்களே, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவருங்க, அக்கிரமத்தை மீறுதலை பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவெல்லாம் விடவே மாட்டார். அவன் மனம் திரும்புகிற வரைக்கும் தவணை கொடுப்பார். அதுக்காக அவன் பிள்ளைகளும் தண்டிக்க மாட்டார். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற நீதி இருந்துச்சு. என்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து பிரஜாபலியாக தன்னையே கொடுத்தாரோ அன்னைக்கு நமக்கு நம்முடைய பாவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து தீர்த்து விட்டார். அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே எரிந்து விட்டார். ரத்தாம்பர சிவப்பான பாவத்தை கூட பஞ்சை போல மென்மையாய் மாற்றி விட்டார். ஆனா எரேமியா சொன்னபடி எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கின் தன் புள்ளியையும் மாற்ற முடியாது. அதனால நமக்கு அப்படித்தான் இருக்கும். நான் யாரையும் வைகிறேன் இல்லை, நமக்கு மாறி இருக்கா? நிச்சயமா ஆண்டவர் பதிலுக்கு பதில் செய்கிறவர் அல்ல. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதா நம்ம செஞ்சா நிற்க முடியுமா? நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதா அவர் சரி கட்டினா நம்ம ஒரு நிமிஷம் நிற்க முடியுமா? இரக்கம் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு என்ன செஞ்சார்? விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள். ஆமா, எனக்கு அன்பானவர்களே, அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன். உடனே மோசே இந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட கேட்டவுடனே அவன் என்ன சொன்னா தெரியுமா? 8ஆம் வசனத்தை பாருங்க. மோசே தீவிரமாக அந்த வார்த்தையை கேட்டவுடனே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையே 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 மாறாது நல்ல கிருபையே, கிருபைதான் உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை, கிருபையே சொல்லுங்க, கிருபையே கிருபையே நல்ல கிருபை, மாறாது நல்ல கிருபை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கிருபை மோசே சொல்றாரு, ஆண்டவரே உமது கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருளுவீராக. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஆனா இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடனே திரும்ப சொன்னார், அப்பா இதுவரைக்கும் இருந்த போட்டு திரும்ப உங்க கூட உடன்படிக்கை பண்றப்பா,
பூமி எங்கும் இல்லாத அதிசயத்தை செய்யறப்பா, உன் ஜனங்கள் மத்தியில் செய்வப்பா, உன்னோடு நான் பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லி உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கண்பானவர்களே, அநேக நேரங்களில் இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எந்த எண்ணம் இருக்கக்கூடாது? ஏதோ ஒரு பாவம் சாபம் இல்லைங்க, இவன் இப்படி இருப்பது அவருடைய நாம மகிமைக்குத்தான். மறந்துடாதீங்க. சில நேரத்தில் நமக்கு தெரியாது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிற விதம். நானும் ஒரு காலத்தில் இப்படித்தான் நினச்சேன். 2 வயசில் கண்ணு போன உடனே எங்கள் ஊரில் இருக்க அத்தனை பேரும் சொன்னான், யாரோ வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டான், யாரோ கால் கழுவாமல் வந்துட்டான், கை கழுவாமல் வந்துட்டான், தீட்டோடு வந்துட்டான், அதனால தான் கண்ணு போயிடுச்சுன்னான். அந்த காலத்தில் நானும் நம்பினேன். ஏன்னா எனக்கு அப்போ எது தெரியாது, ஆண்டவரை பற்றி தெரியாது. ஏன்னா நான் பிறப்பில் பிராமண குடும்பத்தில் பிறந்ததுனால எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அறிந்த பிறகு இன்னைக்கு நிச்சயமாக சொல்லுவேன், ஒரு நாள் தகப்பன் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள் சுமக்க வேண்டியதே கிடையாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படின்னு கேட்பீங்க? இப்போ உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. எந்த ஆத்மாவையும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, தள்ளி விடுறவரே இல்லைங்க. அதனால தான் நம்ம பழைய காலத்தில் பாடுறோம். என்ன பாடுறோம்? மாசில்லாத ரத்தத்தா சர்வ சுத்தமாக்குவா வல்ல தேவ ஆவிய. தாழ வேண்டாம். தீய சுவாபம் மாற்றுவா நல்ல செய்தி கேடுமே இயேசு ஏற்று கொள்ளுவா. நம்பி வாரும் வாருமே தள்ளி போடவே மாட்டா. இந்த ஏற்ற நேரத்தில் வந்து சேர கடவி புண்ணியநாதன் பாதத்தில் மீட்பும் வாழும் பெருவி. ஐயா, என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளதில். அப்புறம் எப்படிங்க அப்பா செஞ்ச பாவத்தை ஓ மேல தள்ளுவாரு? எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் ஏன்ட்ட வாப்பா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேங்கிறாரே. தகப்பன் செய்த பாவம், தாய் செய்த பாவத்தையா பிள்ளை மேல சுமத்துவாரு? அநேக நமக்கு தெரியறதில்ல. மறுபடி வாசிங்க 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். ஆமா, என்ன கர்த்தருடைய இல்லாம என்ன. அதனாலதான் எல்லாரும் சொல்றோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறந்துடாத மறந்துடாத மறந்துடாதேன்னு தினம் சொல்றோம், ஆனா மறந்துடுறோம். எல்லா ஆத்துமாக்களும் யாருடையது? கர்த்தருடையது. தகப்பனின் ஆத்துமா எப்படியோ, தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்பாவுடைய ஆத்மா தான் விலை கூடினது, பிள்ளை ஆத்மா குறைஞ்சது இல்லை. தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். மறந்துடக்கூடாது. எந்த ஆத்மா பாவம் செய்தோ, ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அதனாலதான் நம்மளை கூப்பிடுறாரு, அடிக்கடி கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? வா பாவி மலைத்து நில்லாதே வா, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகைக்காதே, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று எண்ணி திகையாதே.
உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உள்ளபடி பாவி பாவி வளைத்து நில்லாதே பாவி வளைத்து நில்லாதேவா. யாதொரு கதியில்லாதவன் உலகை நம்பலாமோ, விலக யாதொரு கதியில்லாதவன் உலகை நம்பலாமோ, ஒழுகி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான், ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான், ஒன்றுக்கு மஞ்சாதேவா பாவி மலைத்து நில்லாதேவா பாவி மலைத்து நில்லாதேவா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லி பாருங்க, எங்க அப்பா செஞ்ச பாவம் என் மேல ஒரு நாள் வராது. ஆமென். அநேகர் இப்படித்தான் நமக்குள்ள நடந்துக்கிற எல்லாம் அநியாயம் செய்தனும். ஐயா, அவனவன் கிரியைக்கு தக்க அவனவனுக்கு பலன் உண்டு, மறந்துடாதீங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், அதுல பாரபட்சமே கிடையாது. ஏன்னா அவர் பட்சபாதமற்றவர். நமக்கு அதனால தான் சொல்லியிருக்காரு, எப்போ உங்க ஆலயத்தில் ஒருத்தன் வந்தா கூட பொன் மோதிரமும் மினுக்கு வஸ்திரம் தரித்த ஒருவனும் கந்தையான வஸ்திரம் தரித்த ஒருவனும் உங்கள் ஆலயத்தில் வந்தால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை பார்த்து கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி என் காலு கீழே உட்காருன்னு சொன்னா, நீங்கள் சொன்னால் பட்சபாதத்தோடு உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனை நமக்கு சொன்னவரு அவர் தகாதபடி செய்வாரா? ஏன்னா அநேக நேரம் ஆண்டவர் செம்மை இல்லாதவருங்கிறோம், நம்முடைய வழிதான் செம்மை கிடையாது. உண்மைதானே? தகப்பனுடைய ஆத்மாவுக்கு கொடுக்கிற அதே கனத்தை பிள்ளைக்கு வச்சிருக்கார். தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ அப்படியே மகனுடைய ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஒருவன் நீதிமானாயிருந்து, நல்ல கவனிங்க, இப்ப சொல்றார் பாரு, ஒரு மனுஷனை குறித்து சொல்றார். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் தலைவன், அவன் சொன்னார், ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து, நல்ல கவனிங்க லிசன் ஹியர், நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து, நிறைய பேருக்கு இதான் பிரச்சனை, வாங்கின கடனை கொடுக்க மாட்டான். கடன் வாங்கினவனுக்கு திரும்ப கொடுத்து, தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து, வட்டிக்கு கொடாமலும் கொலுசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். ஆமா, நீதிமான்னா யாரு? ஏன்னா
ஐயா நீதிமான் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு பேர் என்னது? நீதிமான். ரோமர் 5:2 படி, ரோமர் 5:2 என்ன சொல்லுது? எனக்கு அன்பானவர்களே, நீதிமான் யாரு? அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமா, உபத்திரவம் வரும்போது மேன்மை பாராட்டுங்க. நிச்சயமா உபத்திரவத்திலிருந்து விடுவிப்பார். ஏன்னா அவர் உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் நினைக்காதவர், அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை மறைக்கவே மாட்டார். ஆனா நீதிமான், ஏன்னா ஆண்டவரை நீதிமான்கள் ஆக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வார்க்கிறோம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தார். அவர் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாகவும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எனக்கு அன்பான, ஆனா நீதிமானுக்கு சில தகுதிகள் இருக்கு. நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு தெரியும். நீதிமான் பனையை போல செழிப்பான், கேதுருவை போல வளருவான். அதே போல சங்கீதம் 37:25 நீதிமான் கைவிடப்பட்டது, அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்ததையும் நான் தாவீது சொல்றார். ஆனா அந்த நீதிமானுக்குள்ள தகுதி என்ன தெரியுமா? திரும்ப அந்த வசனத்துக்கு வாசிங்க. ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து. முதல்ல நியாயத்தை நீதியை செய்யணும். இன்னைக்கு அதுக்கு தான் ஆள் இல்லைங்க. ஏன்னா நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். அதனால்தான் தாவீது சொன்னார் 119-164 வசனத்தில் சங்கீதம் அழகா சொன்னார், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தடவை உம்மை துதிக்கிறேன். ஏன்னா அவர் அதே சங்கீதக்காரர் என்ன சொன்னா, அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் இந்த நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஏன்னா அவருக்கு பேர் என்னது? ஃபாதர் பாடினார். ஃபாதர் அதை விட்டு வைக்கிறார். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து 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 நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீதிமானுக்குன்னா சில காரியம் இருக்குங்க. அவன் நீதியோட வாழ்ந்தாலும் நிச்சயமா அவனுக்கு என்ன கிடையாது? தண்டனை வராது. ஒருவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக. இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லியிருந்தார், நீங்க அங்க போகும்போது எப்ப அவங்களோட சேர்ந்துடாதீங்கன்னாரு. ஆனா அவனால இருக்க முடிஞ்சா? சாலமோனுக்கு சொன்னாரு, அந்நிய ஸ்திரீகளுக்கு அவன் இருதயத்தை என்ன செய்யாத கொடுத்துட்டானா? எவனா சொன்னது கேட்டானா? இல்லையே. இஸ்ரவேல் வம்சத்தாரே அவருடைய நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும். சில நேரம் நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கேயும் போயிட்டு வருமே போயிடக்கூடாதுல்ல. ஒரு நேரம் ஒரு வாரம் 10 நாள் காய்ச்சல் அடிக்குதுன்னா சில சொல்றாங்க, கடவுள் ஒன்று தான் அங்கேயும் போயிட்டு வந்தான்னு. நிச்சயமா போகக்கூடாது. யோபு சொன்ன மாதிரி சொல்லணும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். நிற்க முடியுதா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது.
நம்ம விசுவாசம் கொஞ்சம் பிரச்சனை வந்தால் தான் போயிருமே. ஏன்னா நமக்கு தெரியாது. இ மைனர் ரொம்ப அழகா நமக்கு தெரியாது. வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆனந்த கீதம் பாடுவோம். ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆனந்த கீதம் பாடுவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. என்னென்ன துன்பங்கள் என்னில் வந்த போதும் இயேசுவை ஆராதிப்போம். என்னென்ன துன்பங்கள் என்னில் வந்த போதும் இயேசுவை ஆராதிப்போம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீராத வியாதியை தீர்ப்பது அவருக்கு லேசான காரியங்க. இடையனா அரியணை ஏத்துறது ரொம்ப லேசு. ஆடு மேய்க்கிறவனை நாரி போன சடலத்தை நடக்க செய்யறது அவருக்கு லேசு. ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டு போ, எவனோ செஞ்ச பாவம், எவனோ செஞ்ச பாவம். நோ, ஒரு நாள் அப்படி சொல்லாதீங்க. என்னைக்கு நீ ஆண்டவருக்குள்ள வந்துட்டியோ உன் பாவத்தை சாவத்தை எல்லாம் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து தீர்த்துட்டார். ஆனா நம்ம ஏன் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சாவம் வருது அப்படின்னு நினைக்கிறோம்னா காரணம் நாம நீதியா இருக்கோமா? ஒருவன் நீதியா இருந்து நீதி நியாயத்தை செய்யணும். அடுத்தாப்புல மலைகளின் மேல் சாப்பிடக்கூடாது. இஸ்ரவேலுடைய நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்க கூடாது. இதை குறித்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்லக்கூடாது. தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்த, இது ரொம்ப முக்கியமான காரியம். யோபு சொல்றாரு, நான் அயலான் வீட்டை எட்டி பார்த்தேன்னா என் மனைவி மாவரைக்க கடவுள்னாரு. என்ன வேதம் சொல்லுது? பிறனுக்குரிய ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஆமா, அதே சமயத்தில் பிறனுடைய மனைவி செய்யக்கூடாதுன்னு சொன்னார். நமக்குள்ள சில நேரத்தில் இந்த காரியம்லாம் கரெக்டாக இருந்தா உன் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு சாபம் வராது. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற தப்பு என்ன தெரியுமா? எல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் நம்முடைய வரும்போது இருதயத்துக்கு ஆலயத்துக்கு வருவோம். எசேக்கியேல் தான் சொன்னாங்க, என் ஜனங்கள் போல வருகிறார்கள், வார்த்தையை கேட்குறாங்க, ஆனால் அவங்களுடைய இருதயம் தூரமா இருக்க, கல்லான இருதயமா இருக்குங்க. அநேக நேரங்கள் அது தெரியாமல் என் பிள்ளைக்கு சாவதுன்னு சொல்லாதீங்க. நிச்சயமா உன் பிள்ளைய சபிக்கிறவர் கிடையாது. அவனவன் செய்ததுக்கு அவனவர் தான் கூலி கொடுப்பார். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன். அதே வேதம், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவனவனுக்கு உண்டு. மறந்துடக்கூடாது. இவன் என்ன செய்யணும்? நரகலான விக்கிரகங்களுக்கு மட்டும் கண்களை ஏறெடுக்க கூடாது. அது மட்டுமல்ல, அயலானுடைய மனைவி தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோடு சேரக்கூடாது, ஒருவனையும் ஒடுக்காமல். அன்னைக்கு அநேக நேரம் நமக்கு கொஞ்சம் பலம் இருந்தா மற்றவன் என்ன செய்யணும்? ஒடுக்கும். ஆனா கர்த்தர் யாரு? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி நியாயத்தை செய்கிறவர். அவர் அறிந்திருக்கிற நாம் மற்றவளை ஒடுக்க கூடாது. வாசிங்க, அதை ஒடுக்க ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து. ஏன்னா எவ்வளவு ஒடுக்கிறாங்களோ அவ்வளவு பெருகுவாங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா இது மூட்டை பூச்சி ஜாதி.
பார்வோன் ஒடுக்கினான். எவ்வளவு ஒடுக்கினான்? யாத்ராகமம் 1:12 வாசிக்கிறோம். எவ்வளவாய் அவர்களை ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். மூட்டை பூச்சியா இதை நசுக்குனா பெருகிட்டே தான் இருக்கும். அதனால தான் அடிக்கடி பாடுறோம். என்ன பாடுறோம்? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட படருவான், குட்டை குட்டை உயருவான், வெட்ட வெட்ட படருவான், குட்டை குட்டை உயருவான். நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போரிடாதவன், வீணான சண்டைகளை எதிர்த்து நிற்பவன். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போரிடாதவன், வீணான சண்டைகளை எதிர்த்து நிற்பவன். முட்டி போட்டு ஜெபித்தானா நீ முதுக காட்டி ஓடிடுவே, முட்டி போட்டு ஜெபித்தானா நீ முதுக காட்டி ஓடிடுவே. அவன் அகல தெரியாம கால விடாதே, அவன் நீள உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அகல தெரியாம கால விடாதே, அவன் நீள உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், குட்டை குட்டை உயருவான், வெட்ட வெட்ட வளருவான், குட்டை குட்டை உயருவான், வெட்ட வெட்ட வளருவான், குட்டை குட்டை உயருவான், வெட்ட வெட்ட வளருவான், குட்டை குட்டை உயருவான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா. நீதி செஞ்சு ஐயா நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறெடுக்காம, அயலான் மனைவிய இச்சிக்காம, தூர ஸ்திரியோட சேராம, அது மட்டும் சொல்லல, ஒருவனையும் ஒடுக்காம கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப. கிறிஸ்தவனுக்கு இது ஒரு பெரிய பாக்கியங்க. கடன் வாங்கினா என்ன செய்யணும்? திரும்பி கொடுக்கணும். வாங்கினதை கீழே கிடந்த பொருளை போட நினைக்க கூடாது. ஏன்னா சீராக்கு ஆகமத்தில் நீங்க படிச்சு பாருங்க, கடனை பத்தி இன்னும் கொஞ்சம் அழகா எழுதியிருக்காரு 29ஆம் அதிகாரத்தில். ஏன்னா சீராக்கு ஆகமம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். கடனை பத்தி அங்க எப்படி எழுதியிருக்காரு? கடனை வாங்கிட்டா கண்டெடுத்த பொருளை போல நினைக்கக்கூடாது. வாங்குற வரைக்கும் போய் முத்தம் கொடுப்பான். அண்ணன் நீங்க தான், அண்ணன் நீங்க தான். பிறகு என்ன செய்வான்? சத்தம் போடுவான். தர முடியாது. என்ன செய்வ? இல்லை இல்லை வாங்கிட்டோம்ல. இதெல்லாம் பேசக்கூடாது. நீ உண்மையா ஆண்டவருக்குள்ள இருந்தீனா கடனை என்ன செய்யணும்? கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுக்கணும். உன்கிட்ட நம்பி உன்னை வச்சு கொடுத்துருந்து கடன் வாங்கினாலும் அதை திரும்ப அவனுக்கு அப்படியே கொடுக்கணும். தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு. அது மட்டுமல்ல, உனக்கு அப்பம் இருக்குன்னா அவனை பசித்தவனுக்கு கொடுக்கணும். அன்னைக்கு ஒரு அம்மாட்ட கேட்டேன், உடனே பதில் சொன்னாங்க. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தான். ராத்திரியில் இவன்ட்டு அப்பம் இல்லை. உடனே அவன் சொன்னான், என் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கான், அவனுக்கு கொடுக்குறக்கு என்கிட்ட அப்பம் இல்லை, எனக்கு 2 அப்பம் கடனாக கொடுனான். அவன் சொன்னான், ராத்திரி எல்லாம் படுத்தாச்சு, பிள்ளைகள்லாம் படுத்தாச்சு, எந்திரிச்சு கொடுக்கூடாதுனா. ஆனாலும் அவன் சிநேகிதனாக இருந்தபடியினாலே அவனுக்கு கொடுப்பான்லவோ. அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொன்னார், தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது ஆண்டவர் தராமல் இருப்பாரா? நல்ல ஈவுகளை தான் கொடுப்பார். ஆனால் நம்முடைய நீதி எப்படி இருக்கு அதை ஆராய்ச்சி பாருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட வசனங்களை இன்னைக்கு பிரசங்கிக்க மாட்டாங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்தாருக்கு பெறுவதற்கான வழி என்னங்க? ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து. சரி,
தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து. சிலர் இருக்கிறதுல பழச பூரா மூட்டை கட்டி கொடுக்கறது இல்லை, உன்கிட்ட இருக்கிறதுல நல்லதை உன்னை கொடுத்து பாரு, புதுசாக எடுத்து கொடுத்து பாரு. கிறிஸ்மஸ் வருது, ஏழைகளுக்கு வஸ்திரத்தை கொடுத்து பாரு, கர்த்தர் உன் வீட்டில் வஸ்திரத்தின் தரித்திரமே இல்லாமல் ஆக்கிடுவார். அநேக நேரங்களில் நமக்கு தெரியல, நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், இயேசு சாட்சியா சொல்லுவார். எனக்கு கண்மர்களே, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு வட்டிக்கு கொடாமலும். இது ரொம்ப முக்கியம். வட்டி கொடுத்தா அவன் கண்ணீர் நம்மளை வந்து சபிக்கும், அந்த கண்ணீர் நம்ம கேட்கும். உண்மைதானே? வட்டி கொடுத்து வாங்கி வாங்கி முடிஞ்சாலும் அந்த கண்ணீர் அங்கே தான் நிற்கும். ஏன்னா அவன் கண்ணீரோடு விதைக்கிறான், கம்பீரத்தோடு அறுப்பான் பலன். வட்டிக்கு கொடுக்கிற வேலை பிஸ்னஸே என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ள வச்சிருக்கவே கூடாது. வட்டிக்கு கொடாமலும், கொலுசை அடகுக்கு வாங்காமலும், அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி, அநியாயத்திற்கு தன் கைகளை விலக்கி, மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து, என் கட்டளைகளின்படி நடந்து, என் நியாயங்களை கைக்கொண்டு, உண்மையாய் இருந்தா அவனே நீதிமான். ஆமா, நாம பாடணும்ல, என்ன பாடுறோம்? உண்மைப்படி நடந்திடும் புத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மைப்படி நடந்திடும் புத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே தீர்ப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனோ கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தகப்பன் இப்படி செஞ்சான், இவருடைய குமாரன் எப்படி இருக்கான் அதை பார்ப்போம். 10ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கமா தொடர்ந்து. ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து, இப்படி நீதியா வாழ்ந்தவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து, அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனும். அப்ப எப்படி இருந்தான்? நீதிமான். மகன் எப்படி இருந்தான்? கள்ளன், இரத்தம் சிந்துகிறவன். மேல் சொல்லிய கடமைகளின்படி நடவாமல், நீர் மேல கூறின அந்த கடமைகளின்படி நடவாமல், இவைகளில் ஒன்று கொப்பானதை செய்கிறவனுமாயிருந்து, மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி, சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடைமானத்தை திரும்ப வாங்கினதை கொடுக்காம இருந்து, நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினான். அவன் பிழைப்பானா? அவன் பிழைப்பதில்லை நிச்சயமா. ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா ஆமா. ஏன்னா அந்த காலத்துல பாடுறோம் இல்லையா, பாவமே அது பொல்லாமே சேமே, அது புன்னை நாசமா. பாவமே அது பொல்லாமே சேமே, அது புன்னை நாசமா. போக செய்யும் நதியில் மிக செய்யும் எந்த காலம், போக செய்யும் நதியில் மிக செய்யும் எந்த காலம். மாறுமே இந்த பாதம்
மரணமே நினையா நேரமே பிரிவினை செய்யுமே மரணமே நினையா நேரமே பிரிவினை செய்யுமே தருணம் போக்காதே கிருபை தாங்குது இது சமை கேடு கல்வி தருணம் போக்காதே கிருபை தாங்குது இது சமை கேடு கல்வி பாருமே தேச பாதம் சேருமே பரில் பாவம் தீரோமே. ஹல்லேலூயா. அப்பனுக்கு மகன் தப்பாம பிறந்திருந்தா பரவாயில்ல, ஆனா இவன் தப்பி பிறந்தான். அதனால்தான் சாபங்கள். ஏன்னா நாம் இன்றைக்கு எப்படி இருந்திருக்கிறோம், நம்முடைய நீதி நமக்கு தெரியும். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, அந்த பாவம் வருமா? வராது. ஆனா அதுக்கப்புறம் மூணாவது சந்ததி, எனக்கு வேதம் சொல்லுது மூன்றாவது நான்காவது தலைமுறைங்கிறார் யாத்திராம 34:7. ஆனால் அந்த மூணாவது தலைமுறையை பாருங்க, பேரன் அப்பனுக்கு மகன் பிறந்து மகனுக்கு மகன் உள்ள தாத்தாவுக்கு என்ன வேணும், பேரன் வேணும். ஏன்னா தீமோத்தேயு காலத்தில் அவனுடைய பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ள இருந்த விசுவாசம் அவனுடைய தாயாகிய ஐனேக்கியாளுக்குள்ள இருந்தது. அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்துச்சு. ஆனா இங்கே அப்பனுக்கு நீதி இருந்துச்சு, தெய்வ பயம் இருந்துச்சு, இப்படித்தான் வாழணும் தெரிஞ்சு. ஆனா மகனுக்கு என்ன செய்யல தெரியலையே. பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தகப்பனுடைய பாவத்தை பிள்ளை பார்த்திருக்கு, ஆனா அதை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. இன்னைக்கு சொல்றேன், மாடலா தகப்பனை யாரை வைக்கணும், ரோல் மாடலா இயேசுவ இல்லையா? அவதான் நம்முடைய தகப்பன். ஏன்னா அவர் யாரு, பரம தகப்பன். நாம ஓடுறது எதுக்கு, அவரை பார்க்கறதுக்கு. பரம அழைப்பில் பந்தய பொருளுக்காக நான் தக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பில் பந்தய பொருளுக்காக நான் தக்கை நோக்கி தொடருகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன். பரம பந்தய பொருளுக்காக நான் தக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இங்கே மூணாவது தலைமுறை, அப்பா செய்த நீதிமான், அவன் மகன் அதை பார்க்கவும் இல்லை, அவனுக்கு ஆப்போசிட்டா இருந்தான். ஆனா பேரன் எப்படி இருக்கான், தகப்பன் செய்த பாவத்தெல்லாம் அந்த செஞ்ச நீதியெல்லாம் கண்டு அவன் செஞ்ச அநியாயத்தெல்லாம் பார்த்தும் இவன் அவைகளின்படி செய்யாமல் இருந்து எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் சரி
இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்துக் கொள்ளாமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோவு உண்டாகாதபடிக்கு தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் அவன் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தி நிமித்தம் சாகாமல் தகப்பனுடைய அக்கிரமத்தி நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் தகப்பனோவென்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் தகாத காரியங்களை ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆமா, தன் அக்கிரமத்திலே சாவான். இதன்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து குமாரன் நியாயத்தையும் நீதியை செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமா, யாரு பாவம் செய்யறானோ அவனை தான் கர்த்தர் அடிப்பார். ஏன்னா துன்மார்க்கன் சாகிறத கர்த்தர் துன்மார்க்கத்தில் அழியணும்னு விரும்புறவர் கிடையாதுங்க. தன் துன்மார்க்கத்தில் சாவது கர்த்தருக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ அவருக்கு பிரியம். அதனாலதான் இன்னைக்கும் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஐயா என்ன செய்து காலங்கள் கடந்து போது. இன்னைக்கும் பழைய ஒரு மைனர் ஸ்கேல் பாட்டு உண்டு. காலங்கள் கடந்து போனதே ஏசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் வீணானது. பரலோக தேவனே பார்போற்றும் ராஜனே, பரலோக தேவனே பார்போற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன். இந்த பாவிலான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவிலான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே ஏசையா, அறிந்து கொள்ளாமல் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே. நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே. பரலோக தேவனே பார்வோற்றும் ராஜனே, பரலோக தேவனே பார்வோற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன். இந்த பாவிலான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவிலான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே ஏசையா, அறிந்து கொள்ளாமல் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை
வினானத்தி. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? ஐயா அம்மா ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, அவன் செய்கிற பலனுக்கு கூலி உண்டு. ஏன்னா ஆண்டவர் அதை அழகா சொல்லியிருக்கார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறார். அவர் கொண்டு வரும்போது தருவார். அதுக்குள்ள நாம உலகத்துல நாமளா நினைச்சுக்கிறோம், இவன் செஞ்ச அநியாயமா அவன் செஞ்ச அநியாயமா. நியாய தீர்ப்பு யாருடையது? கர்த்தருடையது. மறந்துடாதீங்க. துன்மார்க்கமா இருக்கிறவரை கூட அவர் அழிக்கல. ஏன்னா ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் போயிட்டு வரதுக்குள்ள கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க. மோசே எல்லாத்தையும் வெறுத்து போய் அவன் கேட்குறான், இந்த ஜனங்களை நான் என்ன பெற்றனா? என்னை ஏனையா அழைத்தீர் அப்படின்னு கூட கேட்டான். நான் என்ன பால் கொடுக்கிற பாலகனை போல இவங்களை சுமக்கிறதுக்கு நான் இவங்களை பெற்றனா? என்னையா அழைத்தீர்னா? என கண்மானுடைய. ஆனால் அவனை பார்த்து சொன்னார், என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன்னார். இன்றைக்கு ஒன்றை என்னையும் அறிந்து கொள்ளுங்க, அவனவன் கிரியைக்கு பலன் உண்டு. நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ப்ளீஸ் ரீசர்ச் in your activity, research in your heart, research in your ancient time after the repentance, how you are acting, how you are talking, how you are walking, how you are following. உன்னுடைய பின்பற்றுதல் எப்படி இருக்கு, நடத்தல் எப்படி இருக்கு, பேச்சு எப்படி இருக்கு, வார்த்தை எப்படி இருக்கு? அநேக நேரங்கள் இது தெரியறது இல்லைங்க. யாரோ செஞ்சிட்டான் ஒருத்தன் செய்கிறதும் வராது. ஏன்னா பாவங்களை போக்கினவர் ஒருத்தர், சாபங்களை நீக்கினவர் எவுத்தர், சாத்தானின் அதிகாரத்தை பறித்து சிலுவையில் வெற்றி சிறந்தவர் ஒருத்தர். அவர் நிச்சயமாக நமக்கு என்ன செய்ய மாட்டார்? அதே அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஓ வாயத்தர ஒரு புஸ்தக சுருளை தாரேன்னாரு. இதை சாப்பிட்டு வைத்த நிரப்புனார் 3ஆம் அதிகாரத்தில். அவன் வாயை திறந்த போது அந்த புஸ்தக சுருளை கொடுத்தார். அவன் சொன்னான், அதை சாப்பிட்டேன், எனக்கு எப்படி இருந்துச்சு? கசப்பா இருந்து. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு எப்படி இருந்துச்சு? தேனை போல. ஏன்னா நம்ம பாடுறோம்ல, தேனிலும் இனிமையே இயேசுவில் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே, இதற்கிணையில்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவில் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே, தெளித்தேனிலும் மதுரமே, இதற்கிணையில்லை உலகிலே. தேனிலோ இனிமையே இயேசுவில் நாமமே. கூனலை நிமிரச் செய்தே, குருடனை பார்க்க செய்தே, கூனலை நிமிரச் செய்தே, குருடனை பார்க்க செய்தே, கெடாத செவியம் கேட்க செய்தே, கெடாத செவியம் கேட்க செய்தே, இயேசுவின் நாமம். தேனிலோ இனிமையே
இதற்கிணையில்லை உலகிலே தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு அன்பானவர்களே, இந்த சுருளை கொடுத்தார், புஸ்தக சுருளை. அவன் வாங்கி சாப்பிட்டான், அது அவனுக்கு தேனை போல இருந்ததாம். வாசிங்க. தித்திப்பாயிருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து. யார்கிட்ட? அந்நிய ஜாதிட்ட கூட அனுப்பல. இஸ்ரவேலர் யாரு? தேவனை அறிந்தவர்கள். இஸ்ரவேல் ஜாதியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களுடைய பேசு. என் வார்த்தைகளை கொண்டு, வார்த்தையை கொண்டு பேசாத, எதை கொண்டு பேசணும்? அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனங்களிடத்துக்கு அல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட தான் அனுப்புறேன். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்கள். எனக்கே செவி கொடுக்க மாட்டாங்களே, அதான் பிரச்சனை. சொல்றாரு, அவரே சொன்னார் பாருங்க, இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. ஆமா, கர்த்தருடைய சத்தத்துக்கே செவி கொடுக்க மாட்டானே, அப்புறம் எப்படி உனக்கு செவி கொடுப்பான்? ஏன்னா அவன் யாரு? வாசிங்க தொடர்ந்து. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமும் உள்ள இருதயமும் உள்ளவர்கள். அல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவருக்கு வந்துட்டோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? கல்லான இருதயம் மாறிடுச்சா? சதையான இருதயமா மாறிடுச்சா? இன்னும் அந்த பழைய கடினப்பட்ட இருதயம் தான் இருக்கா? பார்வோனை போல. அநேக நேரங்களில் நமக்கு தெரியல, நாம் அநியாயம் செஞ்சா நிச்சயமா அதுக்கு பலன் கிடைக்கும், அக்கிரமம் செஞ்சா அதுக்கு பலன் கிடைக்கும், நீதி செஞ்சா அதுக்கும் பலன் உண்டு, பரிசுத்தமா இருந்தா அதுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஏன்னா நீதிமானுக்கு பலன் இருக்கிறது, சீசனுக்கு பலன் இருக்கிறது, தீர்க்கதரிசிக்கு பலன் இருக்கிறது. ஏன்னா மத்தேயு 10:40 வாசிக்கிறோம், மிக அழகா ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். என்ன எழுதியிருக்கார்? மத்தேயு 10:40 திருப்புங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். அது என்ன பலன்? மல்டிபிகேஷன், பெருக்கம். ஒரு அடை தான் சாரி பார்த்து கொடுத்தா ஏற்றுக்கொண்டு அவளுக்கு என்ன அடைச்சு? பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் எண்ணெய் குறையல, என்ன குறையல. சுனேமியாளுக்கு குழந்தை குறைஞ்சா ஒரு குழந்தையை கொடுத்து அது செத்து திரும்பவும் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, வாசிக்க. நீதிமான் என்னும் நாமத்தை நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலன். அவன் சந்ததி கைவிடப்படாது. சீசனுக்கு அவனுக்கு உண்டு. சீசன் என்னும் நாமத்தை நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் பலனை அடையாமல் போக மாட்டான். ஆகையினால உன் கிரியைக்கேத்த அவர் அளிக்கும் பலன். ஆனால் ரூத்துக்கு சொன்னார், என்ன சொன்னாரு? உன் செய்கைக்கேற்ற பலனை யார் சொல்றா? போவாஸ். உன் செய்கைக்கு தக்க பலன் உண்டு. ரூத் என்ன செய்தா? மாமியார் சொல்றா, நீ போ, எப்படி வேணாலும் வாழ்த்துக்கோ. இல்லை, நான் விட்டுட்டு போக மாட்டேன், உம்மோட தான் வருவேன், நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீ தங்குற இடத்துல தங்குவேன், நீ எங்கே அடக்கம் பண்ணப்படுறியோ அங்கே நான் அடக்கம் பண்ணப்படுவேன்னா. ஒருபால் போயிட்டா, ரூத்து போகலை. ஆனால் அந்த ரூத்துக்கு தான் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 4:11 ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கித்திருப்பேன்.
ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களிலும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, யார? போவாச நோக்கி, நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை, உன் வீட்டிலே வருகிற ரூத்தாகிய உம்முடைய மனைவியையும் கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. ஏன்னா அவ செய்கைக்கு தக்க பலன். மாமியார தனியா விட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவளும் புருஷனை இழந்தவ, விட்டுட்டு போகல. நீ செத்தா நான் சாகுறேன், நீ வாழ்ந்தா நான் வாழ்றேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் விட்டு போயிருக்கோமா? ஏதாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தா ஆலயத்தை விட்டுட்டு அங்கே போய் நிற்போம். ஏன்னா ஒருபோது என்ன செஞ்சிடக்கூடாது, உறுதியாக ஆண்டவரை பற்றி கொள்ளணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள். ஆமா, ஏன்னா அவர் யாரு? ஒரு பாட்டு உண்டு, அவர் யாரு? எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்கள் உயிருள்ள நாட்களில் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவி செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவேன். இயேசு ராஜாவி செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. பலவீன நேரத்தில் பலம் தருவார். நீ செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கில் வச்சிருப்பார். உன் கண்ணீருக்கு கூட கணக்கு வச்சிருப்பார். ஒரு நாள் சொல்லாதீங்க, ஒருத்தர் செஞ்ச பாவத்தினாலே ஒரு குறை என்ன செய்யறதில்ல, வாரது கிடையாது. ஒருத்தர் நீதிமானா இருந்தா அவன் மகன் துன்மார்க்கரா இருந்தா அந்த பாவம் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். ஆனால் அவனுடைய மகன் அப்பனை பார்த்து அந்த துன்மார்க்கத்தை தான் விட்டு விலகினா அவனுக்கு அந்த சாபம் என்ன செய்வதில்லை, வரவே வராது. நீங்கள் கேட்கலாம், ஒரு கேள்வி உங்களுக்குள்ள மனசில் இருக்கும், அப்போ கேயாசிக்கு மட்டும் ஏயா அவன் சந்ததிக்கு வந்துச்சு? அவன் அறியாதவன் இல்லை, அறிஞ்சவன். அறியாதவனா தான் பரவாயில்ல. துன்மார்க்கன் தன் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான், அவனுக்கு பரவாயில்ல. ஏன்னா அவனை மறுபடி அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பிட்டேன்னா மறுபடி கழுவப்பட்ட பன்றி என்ன செய்யக்கூடாது, சேற்றில் புரளக்கூடாது. நீதிமொழிகள் 26:11 படி நாய் தான் கக்கிறத என்ன செய்யக்கூடாது, திங்கக்கூடாது. ஆமா, அப்படி தின்னா நிச்சயமாகத்தான் செய்யும். இன்னைக்கு சொல்லுவேன், அநேக நேரங்களை எனக்கு அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த கேள்வி உங்களுக்கு மட்டுமல்ல, எத்தனையோ பெரியோருக்கு சிறியோருக்கு படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு கூட இருக்கு. அப்ப செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வருங்கிறான். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. நாம ஐயா இந்த உலகத்தில் புருஷ சித்தத்தினாலே பிறந்தாலும்
என்றைக்கு ஐயா பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து புது ஜலம் தெளிக்கப்பட்டு நம்முடைய இருதயத்தை கழுவினாரோ அந்த கழுவின பிறகு நாம் நீதியாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னதான் கிடைக்கும்? நீதி தான் கிடைக்கும். ஒருவேளை ஓம்பிள்ள தப்பு பண்ணா அந்த குற்றத்தை ஓங்கிட்ட என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். ஏன்னா துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவது கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. ஏன்னா அவரை சொல்றாரு, எசேக்கியேலை பார்த்து, நான் உன்னை காவலனாக வைத்தேன். நீ காவக்காரன் என்ன செய்யணும்? துன்மார்க்கத்தை வாழ்றவனுக்கு நீ எச்சரிக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது பாவம், இது தவறு, இப்படி செய்யக்கூடாது, எச்சரிக்கணும். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பினால் அவன் என்ன செய்ய மாட்டான்? மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாக அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ யார்கிட்ட கேட்பாரு? உன் கையிலே கேட்பேன். யாரெல்லாம் ஊழியம் செய்யறோமோ அவனை கேட்பாரு. நம்ம அதனாலதான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஆமா, நம்ம கடமை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்ன செய்யற? எனக்கு சொன்னதை செஞ்சுட்டு போறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இதை குறித்து உங்களுக்கு நிறைய காரியத்தை பேசலாம். ஆனால் நேரம் இல்லை. நீங்கள் வேதத்தை உட்காந்து படித்து பாருங்க. அவன் கிரியைக்கேற்ற பலன் உண்டு. யூதாஸ் காட்டி கொடுப்பதற்காக பணத்துக்காக ஓடுனா, கடைசியில் அவனுக்கு என்ன கிடைச்சு? அவனே அந்த காசை எடுத்துக்கிட்டு தனக்கே தீர்ப்பிட்டு கொண்டான். ஆமான் மொர்தெக்காய் நமஸ்கரிக்காததை கண்டு தன் இருதயத்தில் வஞ்சம் வைத்து எப்படியாவது ஒரு கூட்டத்தை அழிக்கணும் திட்டமிட்டான். அதன் பலன் அவன் செய்த தூக்கு மரத்திலே அவனே விழுந்தான். அவனவன் கிரியைக்கு தக்க அவனவனுக்கு அளிக்கும் பலன் நிச்சயமாக கத்தரித்திருக்கிறான். அப்படி எழுந்திருப்போமா? எழுந்திருக்கலாம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. கேட்பதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்றீங்களா? எதுக்குயா? இந்த நிகழ்ச்சி வருவதற்கு, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு. ஏன்னா எங்களுடைய ஆலயம் ஐஸ்வர்யவான்கள் இருக்கிற ஆலயம். 2 ஆலயத்தில் 2 கண்ணும் தெரியாதவங்க. இவங்க முன்னாடி இருக்கிற கருப்பு தெரியாது, சிகப்பு தெரியாது, ஒரு நல்ல தொழில் இல்லை, தான் போட்டிருக்க சட்டையினுடைய நிறம் தெரியாது. இவங்களை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற கூட்டிட்டு வர்றது கூட வாரந்தோறும் 3000 ரூபாய் செலவழிச்சு தான் வாகனம் அமர்த்தி கூட்டிட்டு வரோம். கர்த்தர் ஒரு மனிதன் மேலே உணர்வை கொடுத்து ஒரு நல்ல வாகனத்தை கொடுப்பார். ஆனால் யாரையும் அழைச்சிட்டு வரக்கு சோர்ந்து போறதுக்கே இல்லை. நீங்களும் ஜெபியுங்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமையோட சும்மா அனுப்புறதில்லை, அவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். 10 கணிதராவுகளுக்கோ 50 கணிதராவுகளோ 100 கணிதராவுகளோ ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஒரு வஸ்திரம் கொடுக்க உதவலாம். அப்பத்தை பங்கிட்டு கொடுத்தா அதுக்கு பலன் உண்டு, வஸ்திரம் கொடுத்தா அதுக்கும் பலன் உண்டு. அது மட்டும் இல்லை ஐயா, உங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்களில் ஒருவேளை இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உதவி செய்ய கர்த்தர் உங்களை ஏவினார், கட்டாயம் அல்ல, இங்கே தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எப்படி தொடர்பு கொள்ள? ஐயா 2 நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் எங்கால ஜிபே ஃபோன்பே அது ரைட்டுங்க, நாங்கள் கொஞ்சம் பில்லு வைக்கணுமே, அதுக்கு வழி உண்டா? அதுக்கும் வழி உண்டு. 8438852500 84 388 52 500
இந்த நம்பருக்கு அடிச்சிங்கன்னா பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் தாராளமாக அதன் மூலம் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ரசீதும் வந்து சேரும். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். உங்களுடைய எல்லா தேவைகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ஒரு தகப்பன் செய்கிற பாவம் பிள்ளைக்கோ, பிள்ளை செய்கிற பாவம் பிள்ளையின் பிள்ளைகளுக்கோ வராது. அவனவன் கிரியைக்கு ஏற்ற பலன். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஞானத்தை கொடும், உணர்வை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.